ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த லோகத்துல சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. கீதாச்சாரியனுடைய வாக்கு. நாம சாப்பிடுற சாதத்துக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. எல்லாமே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணாமல் நாம் அதை எடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒரு தோஷமா போயிடுறது. சுவாமிக்கு சதா சர்வ காலமும் நைவேத்தியம் பண்ணிட்டு அதனுடைய சேஷத்தை பிரசாதமா சாப்பிட்டு இருந்த 63 ஒருவருடைய ஜென்மஸ்தானம் இது. பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் சுவாமி ராத்திரி நேரத்துல ஜோதி வடிவமா காட்சி கொடுத்த ஸ்தலம் இது. சிதம்பரத்துக்கு ஒப்பான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணால் பஞ்சமே ஏற்படாது. ஆத்துல அரிசி போட்டு வைக்கக்கூடிய அரிசி பானை குறையவே குறையாது. அப்படி ஒரு அனுகிரகமான ஒரு க்ஷேத்திரம். அதை தவிர இந்த புத்தியாகப்பட்டது நல் வழியில போறதுக்கு உண்டான ஸ்தலம் இது. அதனாலேயே இந்த சுவாமிக்கு ஸ்திரபுத்தேஸ்வரர் அப்படின்னு பேர். நீல் நெறி நாதர், நல் வழிப்படுத்துபவர். இந்த இடத்துக்கே நீல் நெறின்னு பேர். தண்டலை, தண்டலச்சேரி, நீல்நெறி. மூலஸ்தான மூர்த்தி சுஜம்பு மூர்த்தி. அம்பாள் இதோட சேர்ந்த ஞானத்தை அனுகிரகம் என்றா ஞானாம்பிகை. அக்னியிலேந்து வந்த தீர்த்தம் ஹோம தீர்த்தம். இங்க ஞானோபதேசம் பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும். அதனால ஸ்தல விருட்சம் குருந்தமரம். குருந்தமரம் ஸ்தல விருட்சம். மாணிக்க வாசகருக்கு ஆவுடையார் கோவில்ல போனேன்னா குருந்த மரத்துக்கு கீழே ஞானோபதேசம். அதே மாதிரி இங்க குருந்த மரத்துக்கு கீழே ஞானோபதேசம். ஞானோபதேசத்துக்கு பக்கத்துல உமையம்பிகை சேர்ந்து இருந்துருக்கா. அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது. 72 கோவில் கட்டின கோச்சங்க சோழன் ஒரு நாள் தன்னுடைய ராஜதானியில உட்கார்ந்து இருக்கான். அப்படியே கண்ண மூடிலே யோசிச்சுட்டு இருக்கான் கட்டின கோவில்கள் எல்லாம் பத்தி. இந்த சிந்தனை சந்தர்ப்பத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டா, அவன் எதையோ யோசிக்கிறான். இத்தனை கோவில் கட்டினோம் பார்த்தியான்னு நினைச்சான். அவன் நினைச்ச மாத்திரத்துல அவனுக்கு என்னவோ மனசு அலப்பாய ஆரம்பிச்சுடுது. இந்த நினைப்பையே நமக்கு வந்தது. இந்த நினைப்பு நமக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? சாப்பிடுற சாப்பாடு தான் புத்தியை சரி பண்றது. உடனே கிளம்பி போனா, மந்திராலோசனை பண்ணினா, ஒத்தொத்தர் ஒண்ணு சொன்னான். அதுல மந்திரி சொன்னார், இன்னைக்கு நீர் என்ன சாப்பிட்டீர்னா. அப்படியே யோசிச்சு பாக்குறத பர்ஜாரகனை கூப்பிட்டு வந்தா, அவனுக்கு என்ன சமைச்சேன்னு. வேற ஒண்ணும் இல்ல, இந்த வழிப்பறி பண்ணிட்டு போன அரிசி எல்லாம் வந்துட்டு இந்த பண்டாரகத்துல இருந்து அததான் இன்னைக்கு சமைச்சு போட்டேன்னா. அப்போ என்ன சாப்பிட்றோமோ அது உண்டாகிறது. அன்னாத் பவந்தி பூதானி, நம்மளுடைய சாப்பிடு. அதனாலதான் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டோம்னா என்ன தோஷமா இருந்தாலும் பகவான் நாமாவை சொல்லி சாப்பிட்டுடலாம். கையில அன்னத்தை எடுக்கிறதே பகவான் நாமா. ஒரு பகவான் நாமா சொல்றோம் இல்லையா, ஹே பரமேஸ்வரா இது உனக்கு சமர்ப்பணமாகட்டும். உள்ளுக்குள்ள இருக்காரு, ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்காரு. 2 புஷ்பத்தை எடுத்து உள்ளுக்குள்ள சாத்திட்டானாலே சந்தோஷப்பட்டு போறார். இது உனக்கு சமர்ப்பணமாகட்டும். அப்பதான் கோச்சங்க சோழன் நினைச்சான், இது மாதிரி நினப்பு நமக்கு இப்பதான் வந்து இதனாலதான் வந்துதுன்னு தெரிஞ்சுன்னா, இந்த நினப்பு அவனுக்கு ஒரு நோயை ஏற்படுத்துது. முதல்ல மனசு, அடுத்தது உடம்பு, அதுக்கு அடுத்து சரீரம். மனசு சரியில்லைன்னு கேட்டால எல்லாத்தையும் சுத்தீர போட்டுடும். அதனால அவனுடைய உடம்புல நிறம் மாற ஆரம்பிச்சது.
அவனுடைய மனசு, அவனுடைய எண்ணங்கள்னால. இதற்கென்ன பிராயஷ்சித்தம்னு தேட ஆரம்பிக்கிறான். உத்தொத்திரட்டியா தேட ஆரம்பிக்கிறான். கோவில்களுக்கு போறான், யாக யஜ்ஞங்கள் பண்றான், புண்ணிய தீர்த்த யாத்திரை பண்றான், ஸ்நானங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்றான். என்ன நிவர்த்தி, என்ன வழி? ஏதாவது ஒரு வழி இருக்கணுமேனாக்கா ஒண்ணுமே ஆகல. ஒரு நாளைக்கு படுத்துன்னு பரமேஸ்வரன் நினைச்சுட்டு இருக்க, என்னோட புத்திவனா கோணலா இருக்கலாம், நினைப்பு ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறத ஆகாசவாணி அவன்கிட்ட பிரதிஜை பண்ணித்தான். கவலைப்படாதப்பா, கல் நந்தி புல் திங்கும் தலம் செல். என்னடா அது இந்த வாக்கு, இது ஒண்ணும் புரியல அவனுக்கு. இப்படி யோசிக்கிறான். அவன் வெளியில கிளம்பி வரான், மந்திரிகிட்ட சொல்றான். மந்திரி சொன்னார், கவலைப்படாத, க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா போவோம், நந்திக்கு நந்திகேஸ்வரருக்கு புல்ல காமிப்போம், எங்க எடுத்துக்கிறதோ எடுத்துக்கட்டும், பார்க்கலாமே அப்படின்னுட்டு இப்படியே க்ஷேத்திரமா போறா. இன்னும் காரியம் ஆகல, நாட்கள் தான் ஓடிண்டே இருக்கு. அப்ப இவ்வழியா வரத்தே, இந்த பக்கம் வரத்தே இந்த கோவில் உள்ள நுழையிறான். கையில அருகம்புல் மாலை இருக்கு. அப்படியே சுவாமியை நினைச்சுட்டே உள்ள போறான். நந்திகேஸ்வரருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஞாபகம் கூட அவனுக்கு இல்ல. சுவாமி கிட்ட போலான்னு நந்திகேஸ்வரரை தாண்டறத, நந்திகேஸ்வரர் அவன் கையில இருக்கக்கூடிய அருகம்புல்ல வாயில பிடிச்சு இழுத்துத்தான் கல் நந்தி வாசல்ல இருக்கு. இந்த ஸ்தலம் தான் கல் நந்தி புல் தின்ற ஸ்தலம். இது பிடிச்சு இப்படி இழுத்துத்தான். இப்படி இழுத்த க்ஷண மாத்திரத்திலே ராஜாவுக்கு அந்த பழைய நிலை வந்துட்டு, அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோகம் நிவர்த்தியாச்சு. பூர்வ பிரஜையோட சிவ தரிசனம் ஏற்பட்டது, நல் சிந்தனை ஏற்பட்டது, புத்தி ஸ்திரமாக்கி தரப்பட்டது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. அதுதான் இன்னைக்கு காலையில முதல் தரிசனம். சௌமியவாரம் இன்னைக்கு, சௌமியமா தரிசனம், சௌமியம் சம்பந்தப்பட்டதாக சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரம். இதுல 63 அறிவாட்டநாதனாருடைய ஜென்மஸ்தானம். இதுக்கு பின்னாடி கண்ணமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. கண்ணந்தங்குடி, கண்ணமங்கலம், கண்ணாந்திடல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்க. தன்னுடைய விவசாய நிலத்துல முதல்ல எதை அறுக்கிறாரோ அதை எடுத்து ஜாகிரதையா பக்குவப்படுத்தி அதை பானையில போட்டு செவ்வரிசிய, சிகப்பு அரிசி, அந்த சிகப்பு அரிசி அன்னமிட்டு செங்கீரை, மாவடு, தயிர் இதோட கொண்டாந்து நித்தம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். நித்தம் பண்ணுவார். சமிருத்தி சமர்ப்பணம் பண்ண பிற்பாடு அடியார்களுக்கு கொடுப்பார். அடியார்களை பார்ப்பார், நடந்து வருவார். இதுதான். இதை தவிர வேற எந்த வேலையுமே கிடையாது. இப்படியே ஒரு நாளும் நடந்துட்டே வருது. ஒரு சந்தர்ப்பத்துல மழை பொய்த்து போயிடுது. மழை பெய்யல. மழையை நம்பிதான். வான்முகில் வழாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வாக்குது. அப்படி மழை இல்ல. என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா நிலங்கள் அப்படியே குறைஞ்சுன்னு வர ஆரம்பிச்சது. சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணுமே நினைக்கிறான். விளைச்சல் கிடையாது. மாற ஆரம்பிச்சது. பயப்பட ஆரம்பிச்சுட்டான். பஞ்சம் வந்துடுத்து. பஞ்சம் வந்த பிற்பாடு கூட தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வித்தான். ஒண்ணுமே இனிமேல் விற்கிறதுக்கு வழி கிடையாது. எங்கேயாவது ஓடக்கூடிய அந்த நதிக்கரை ஓரத்துல கொண்டு போய் எதையாவது கொண்டு போய் நட்டு வச்சு அதுல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். அதுக்கும் கிடையாது. ஹே பரமேஸ்வரான்னு ஒரு நாள் காலையில எழுந்துக்கிறான். எதையாவது கிடைக்குமான்னு போறான். போற இடத்துல கொஞ்சோண்டு வயல்ல நெல் தயாரா இருக்கு. எடுத்து அதை அறுத்து அதை அழகா சமைச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டே பல நாள் ஆச்சு. கொஞ்சோண்டு தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு கூடையில இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தலையில வச்சுட்டு பரமேஸ்வரனுடைய நாமதேயத்தோட அவன் மனைவியும் அழைச்சுட்டு நடந்து வரான். நடந்து வரத்த ஒரு வாய்க்கால் உன்னுடைய தள்ளாம முடியல. அவனால நடந்து வரான். கால் தடுக்கி கீழே விட போறான். அவன் பொண்டாட்டி அவனை பிடிச்சிட்டான். அவனை பிடிச்சா தலையில வச்சுட்டு இருக்கிற சுவாமிக்கு போற நேவேத்தியம் கீழே விழுந்துருக்கு. கதற ஆரம்பிச்சான். உனக்கு நான் கீழே விழுறத பத்தி இல்ல, உனக்கு கொண்டு வரக்கூடிய நேவேத்தியம் கீழே விழுந்துருத்தேப்பா பரமேஸ்வரான்னு நினைச்சுட்டு தான் மடியில எப்பயுமே இந்த வயல்ல அறுக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அறுப்பு அருவாள்னு பேர் இப்படி மடியில வச்சுட்டு இருப்பா. இப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. அதை அப்படி பிடிச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. அதை அப்படி கையில எடுத்துட்டான். தலையை பிடிச்சுட்டான். கழுத்தை பிடிச்சு சரக்குன்னு விட்டுட்டான். அப்படி இழுக்கிறான் பாருங்க. அந்த சந்தர்ப்பத்துல சிவபெருமான் பார்த்தா அவனுடைய பக்தி அப்படியே கையை பிடிச்சார். அறிவாட்டா அவனுடைய பக்தியை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு விட்டேன். அவன் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து திருமாங்கல் எடுத்து கண்ணில் ஊத்திண்டா. ஹே பரமேஸ்வரான். 2 பேருக்கும் காட்சி ரிஷபாரூடராக காட்சி. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் இது. இந்த இடத்துல வாழ்ந்து இங்கேருந்து நேர சுவாமி
உங்க நித்தம் உங்களுக்கு எனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எப்போ நீங்க கைலாயம் வரணும்னு நினைக்கிறதுக்கு இதுதான். நினைமின் மனனே செம்பொரு பலவனை சிவபெருமானை நினைமின் மனனேங்கிற நினைச்சாலே போருங்க. அதனால நீங்க இங்க நினைச்சுட்டே இருங்கோ. எப்போ நீங்க வரணும் கைலாயம் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வரலாம். சிவ தரிசனமே அதுதான். இன்னைக்கு காலையில அவ போகணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஏகப்பட்ட ஒர்க்கெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வர முடியாதும்போ. நாம எப்ப வரணும் நம்மளுடைய மனசு சொல்லித்தோ, ரைட் நான் இன்னைக்கு நான் கிளம்புறேன்னா சிவ தரிசனம் நமக்கு கொடுக்கும். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் இது. இதோட நமக்கு பிரதானமா ஆரம்பிக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரமா அது இருக்கு. சுவாமியுடைய அனுகிரகத்தினால சின்ன கோயில் துரிதமா தரிசனம் பண்றோம். ஆனந்தமா நம்ம சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி.